Hi friends, welcome to CryptoPhoebes. இன்னைக்கு இந்த வீடியோல கிராஸ் ஏர்ட்ராப்போட நியூ அப்டேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கிராஸ் புது அப்டேஷன்ஸ் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஏர்ன் பண்ணதோட 3 மடங்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றது இந்த வீடியோல கிளியரா சொல்றேன். ஸோ ஆல்ரெடி சரியா பண்ணல அப்படினாலும் பரவாயில்ல, தாராளமா இப்போ கூட நம்ம வந்து இதை கரெக்டாக கண்டினியூ பண்ணி 3x ரிவார்டு மூலியமா சூப்பரான ஒரு இன்கம் எடுத்துக்க முடியும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெகுலர் அப்டேஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா அப்டேஷன்ஸும் உங்களுக்கு அதில் வரும். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கிராஸ் ஏர்ட்ராப்பில் வந்து பார்த்திங்கன்னா புது அப்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ePoch 9 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 26 ஜூன்லேருந்து ePoch 9 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்ரெடி 1 to 8 ePoch வரைக்கும் போயாச்சு. ஓகேங்களா? ஸோ ePoch 9 வந்து இப்போ இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது ஒன் மந்த் நடக்கும். அதுக்கப்புறம் 10, 11 மேபி இருக்கலாம், இல்லை இல்லாமலையும் போகலாம். ஸோ அதுக்காக நம்ம இப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்குரிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதனால் இது வரைக்கும் நீங்கள் சரியாக பண்ணலை அப்படின்னாலும் இப்போ கூட கண்டினியூவாக கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா போதும். இது ஒரு பேக்ரவுண்டில் ரன் ஆகக்கூடியது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க புதுசாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான வழியிலேயே இது ஏர்ன் பண்ண முடியும். அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் இதை ரெகுலராக டெய்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பேக்ரவுண்டில் ரன் பண்ண விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இதில் இப்போ புது அப்டேஷன்ஸ் வந்து பாருங்கள். கிராஸ் ஆண்ட்ராய்டு ஆப்புன்னு சொல்லிட்டு 3x பூஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஏர்ன் பண்ணுற அந்த ஏர்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 மடங்கு ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறது மூலிமா கொடுக்குறாங்க. அண்ட் ஏற்கனவே டெஸ்க்டாப்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அது வந்து 2x பூஸ்ட் இருந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா 3xஆக வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலிமா நம்மளோட பாயிண்ட்ஸை 3xஆக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இதை இப்பயே ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த டவுன்லோட் இதிலே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் கேட்பாங்க. அடிக்கடி இந்த பாஸ்வேர்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை விட பெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஏபிகே நான் வந்து டெலிகிராமில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஏபிகே ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஓப்பன் பண்ணி இதை 3xஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லிங்க் வந்து கீழே டெலிகிராமில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெலிகிராமில் இருக்கும். அந்த டெலிகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இது எல்லாமே வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிசேபிள் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு டன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மெயில் அட்ரஸ் கொடுக்கணும். இதை வந்து நீங்கள் சைன்அப் பண்ணாதீங்க, மெயில் தான், அதாவது உங்களோட சைன்இன் தான் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் போட்டு கிராஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்களோ அதே மெயில் அட்ரஸ் போட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கான ஓடிபி வந்தது அப்படின்னா ஓடிபி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அதுக்கான பேஜ் அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாருங்கள். 3xஆக வந்து உங்களுக்கு மாறி இருக்கும். நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து 3xஆக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ அதனால் ஒரு நல்ல இன்கம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? இப்போ ePoch 9 வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் ePoch 9 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னாக்கா ஜூன் 26லேருந்து ஜூலை 27 வரைக்கும் இருக்கும். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கிராஸ் டோக்கனை நிறையவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் ப்ரைஸ் வந்து $1.16 வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போயும் இந்த ரேட்டு நல்ல ரேட் தான். அண்ட் அதே மாதிரி $3 மேலே கூட வந்து இந்த கிராஸ் டோக்கன் வந்து போயிருக்கு, ஒரு டோக்கனோட மதிப்பு. ஸோ அதனால் இன்னும் நம்மளுக்கு இப்போ ஃப்யூச்சரில் ஏறிச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு நல்ல ரேட் கிடைக்கும். ஸோ ஏற்கனவே வந்து கிராஸில் ஜாயின் பண்ணி ePoch 1 வந்து அதாவது சீசன் 1 ஜாயின் பண்ணி நம்ம வந்து விட்ரா எடுத்திருப்போம். ஸோ நல்ல இன்கம் கொடுத்தது. நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்பீங்க, இல்லைனா நம்ம வந்து சின்ன அமௌண்ட்டு காயினை வந்து ஏர்ன் பண்ணியிருப்போம், நம்ம கவனிக்காமல் விட்டுருப்போம், யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஆள் கூட இப்போ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு நல்ல இன்கம், ஒரு ட்ரஸ்டடான ஒரு ஏர்னிங். ஓகேங்களா? ஸோ கிராஸில் இப்போ 3x இந்த ரிவார்டை எல்லாருமே ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சீசன் 2லேயும் ஜாயின் பண்ணி 100 ஹவர்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான், அதாவது மினிமம் 100 ஹவர்ஸ் வந்து நம்ம இதில் வந்து அப் டைம் காமிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை எங்கே செக் பண்ணுறது அப்படின்னா இந்த ரிவார்ட் செக்ஷன்லேயே போயிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிவார்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் பாருங்கள். இதில் நம்ம எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ePoch 1, 2, 3 மொத்தமாக காமிக்கும். எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 100 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 100 ஹவர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டோம். ஸோ அதனால் அதை மினிமம் ரீச் பண்ணுறது முடியுமா அப்படின்றத பாருங்கள். ரொம்ப சிம்பிள். டெய்லி மார்னிங் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மைசஸ் ப்ரௌசரில் பேக்ரவுண்டில் ரன் பண்ண விடுங்க. இந்த ஆப்பை இல்லைனா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட்டு பேக்ரவுண்டில் அதை பாட்டு ஓடிட்டுருக்கோம்.
நீங்கள் அதை விட்டுட்டு மற்ற ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ டெய்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு நல்ல இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு 1 or 2 months இது இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ முடியுமோ இந்த பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் எந்த அளவுக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். ஸோ நல்ல இன்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஏர்ட்ராப் தான். மிஸ் பண்ணாமல் இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் 100 hours ரீச் பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.